இன்கம் எவ்வளோ வரும் அப்படின்னா நீங்களே 1 lakh வருங்க. இப்போ புசுக்குன்னு டப்புன்னு உண்மையை சொல்லிட்ட பத்தியா. வந்து பணக்காரங்க வந்து ரொம்ப கோடி கோடியே நாங்கள் யூடியூப்ல சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அப்போ வந்து நான் உனக்கு வந்து ஒரு ஆடி கார் BMW கார் வந்து உனக்கு நான் வாங்கி தரலான்னு இருக்கேன். ஒருவேளை சோத்துக்கு என்னென்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க. அக்காவுக்கு வந்து வருகிற 27ஆம் தேதி அன்று பிறந்த நாள் விழா. ஸோ வந்து அந்த சைக்கிளா வந்து பார்க்குறீங்க. முக்கியமா பாய்ஸ்க்குங்க நீங்க 2 பேர்த்து தான் பார்க்கணும், அங்கே பார்க்கக்கூடாது. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜெனி விஜி லவ்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, எல்லாரும் தமிழில் பார்த்துருப்பீங்க எங்களோட யூடியூப் இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் இத்தனை நாள் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னா, சொல்ல முடியாத அளவுக்கு வந்து நாங்கள் நிறைய அமௌண்ட் வந்து யூடியூப்ல வந்து எடுத்துட்டு இருக்கோம். எக்கச்சக்கமான அமௌண்ட் கையில பிடிக்க முடியாது. அது வந்து நாங்கள் வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லாமல் இருந்தோம். அப்புறம் நிறைய கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யூடியூப் இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இவளை வந்து காசுக்காக தான் இவளை ஆட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை சோத்துக்கு என்னென்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க. உண்மையை வந்து நீங்க பேசுறதா கரெக்டாக தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து நீங்க சொல்றதுக்கு மிச்சமா நாங்கள் எக்கச்சக்கமா அமௌண்ட் எடுக்கிறதுனால தான் இவ்வளோ வயிற்றுக்குள்ள கூட பார்க்காம நான் டான்ஸ் ஆட வச்சுட்டு இருக்கேன். என்ன பண்றதுங்க, ஒருவேளை சோறு எல்லாரும் அந்த சோத்துக்காண்டி தான் உழைக்கிறோம். நாங்களும் அப்படிதான். வந்து நான் வந்து அப்படி கமெண்ட் பண்றவங்க மட்டும் தான் நாங்கள் பேசுறோம். எங்களை புரிஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ற யாரையும் வச்சு நான் பேசவே இல்லை. அப்படி பண்றவங்க மட்டும்தான். அப்புறம் வந்து எங்க 2 பேர்த்தையும் மட்டும் கவனிங்க, பின்னாடி அந்த சைக்கிளா வந்து பாக்குறீங்க. முக்கியமா பாய்ஸ்க்குங்க நீங்க 2 பேர்த்து தான் பார்க்கணும், அங்கே பார்க்கக்கூடாது. அப்புறம் வந்து இன்கம் வந்து நான் வந்து இன்கம் எவ்வளோ வரும் அப்படின்னா நீங்களே 1 lakh வருங்க. இப்போ புசுக்குன்னு டப்புன்னு உண்மையை சொல்லிட்ட பத்தியா. 1 lakhனா இப்ப கரெக்டா 1 lakh கூடயும் வரலாம், அது கம்மியாவும் வரலாம்ல. கரெக்டா வந்து நாங்க வந்து எப்படி சொல்றது, இவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் சொல்ல முடியாது. அதான் நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து யூடியூப் அமௌண்ட் வந்து 1 lakh வரும். சரியான வசதி. நாங்க எங்க வீட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து எங்க வீட்டுல உள்ள அந்த என்னமோ சொல்லுவாங்க, என்னது டூர், வீட்டு ஹோம் டூர் போறோம். அந்த ஹோம் டூர் வந்து காட்டாம இருப்பாங்க. எங்க ஹோம் டூர் மட்டும் நீங்க பாத்துட்டீங்களோ கன்ஃபார்ம் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. மாசம் வந்து 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வரும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. உண்மையில எங்களுக்கு அவ்வளோலாம் வரவே இல்லைங்க. மிஞ்சி போனால் மேக்ஸிமம் ஒரு 25,000 ரூபா அப்படி வரும். இது வந்து எல்லாரும் நார்மலா ஒரு இது வாங்குறவங்க தான். நார்மலா எல்லாரும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காசு தான். இது வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னா, சும்மா வீட்டுல இருந்துட்டு வீடியோ போட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல இருக்கிற கஷ்டம் எல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்களுக்குன்னு இல்ல, வீடியோஸ் போடுற எல்லாத்துக்குமே தெரியாது. எப்படி சொல்றது, வேலைக்கு போறது கூட ஈஸிங்க. அதாவது ஒரு இத்தனை மணில இருந்து இத்தனை மணி தான் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கிங் ஹார்ஸ் இருக்கும். அப்புறம் கிடையாது, பிரேக் கூட இருக்கும் உங்களுக்கு. அப்படின்னு இதுல வந்து நாங்க நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்க, சும்மா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு மணி நேரம் வீடியோ எடுப்பீங்க, அவ்வளவுதான். அந்த 1 மணி நேரம் வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்களுக்கு அப்படிதான் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு வெளியே இடத்துக்கு கூட எங்களால் போக முடியாதுங்க. இப்போ நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னா ஒருத்தன் வந்து நல்ல விதமாக பார்ப்பான், ஒருத்தன் வந்து கெட்ட விதமாக பார்ப்பான். அது எல்லாத்தையும் நாங்கள் பொறுத்து நாங்கள் சகிச்சு போகணும். ஏன்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா. நீங்கள் வந்து அசால்ட்டாக சொல்லலாம், நீங்கள் வந்து வீட்டில் இருந்துட்டு ஈஸியாக சும்மா வீடியோ போட்டு மணி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதில் வந்து இருந்து நீங்கள் வீடியோ போட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எங்களோட அனுபவம் தெரியும். எங்களோட அனுபவம் இல்லை, மொத்தமாக பொதுவாக வீடியோஸ் போடுறவங்களோட அனுபவம் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ரொம்ப இலக்காரமாக நினைக்கிங்க. ஆனால் அது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப் ஆரம்பிச்சு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்குமே அந்த இது வந்து தெரியலாம் செய்யும். இதுக்குள்ள வந்து இறங்குறதே சும்மா மேலோட்டமா பாத்துட்டுல இதுல இறங்க முடியாது. நெகட்டிவிட்டியும் ஃபேஸ் பண்ணணும், பாசிட்டிவிட்டியும் ஃபேஸ் பண்ணணும். சரி, டான்ஸ் வந்து எனக்கு இயல்பாவே சின்ன வயசுல இருந்து நான் ஆடுவேன். அதே மாதிரி இவங்களுக்கு இயல்பா ஆடுவாங்க. எப்படின்னா இந்த நிறைய நான் இங்கிலாந்து மட்டும் நோட் பண்ணாதீங்க, இப்போ ஒரு ஃபாரின் கண்ட்ரியா இருக்கட்டும், எங்க இருந்தாலுமே இந்த மாசமானவங்க ஆட தான் செய்வாங்க. அது வந்து ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எத்தனையோ டைம் நான் சொல்லிட்டேன். ஆனா வந்து சில வந்து திருந்தாத ஜென்மங்கள் வந்து திருப்பி அதே தான் சொல்லிட்டே இருக்கு. உண்மை, நீங்க யூடியூப்ல எல்லாம் போய் இந்த வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாம் பாருங்க, அவங்க எல்லாம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுவாங்க, தலைகீழ நிப்பாங்க. நம்ம தான் வந்து ரொம்ப சோர்வா இருந்த மாதிரி நம்மளை வந்து நம்மளே இது பண்ணிக்கிறோம். அப்படிலாம் இல்லை, நம்ம நல்ல பிரிஸ்கா இருந்தாதான் பிள்ளை நல்ல பிரிஸ்கா இருக்கும். அப்புறம் நாங்கள் இருக்கிற வீடு கூட சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு தான். இது வந்து எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட எங்களுக்கு மேரேஜ் ஆகி இதோட 9 மாசம் ஆயிருக்கு. இந்த 9 மாசத்துலயே நாங்கள் 3 வீடு காலி பண்ணிட்டோம் பார்த்துக்கோங்க. அதுல இருந்து எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடும் வந்து அமையல. இப்போ இந்த வீடு மந்த்லி வந்து 8K வந்து வாடகை கொடுக்கும். ஸோ அதையும் நாங்கள் பார்க்கணும். அப்புறம் இப்போ கார் எடுத்திருக்கோம், காருக்கு
இதுல வர்ற அமௌண்ட் வச்சு தான் நாங்க நல்லா இருக்கோம் அப்படிலாம் கிடையாதுங்க. இதை அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே வராது. சும்மா நாங்க பண்ற எஃபெக்ட்டுக்கு நாங்க பண்ற எஃபர்ட்டுக்கு பட் இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால நாங்க பண்றோம். அவ்வளவுதான். அதாவது நாங்க மணி எதிர்பார்த்து நாங்க பண்ணவே இல்லை. இது இதே மாதிரி நீங்க எப்படி சொல்றது, டிகிரி முடிச்சு வேலைக்கு போறாங்க அப்படின்னா இப்போ உமனுக்கு அப்படின்னா என்ன கூட 10K to 15K கொடுப்பாங்க. அதே மாதிரி பாய்ஸ்க்கு அப்படின்னா 15K to 20K கொடுப்பாங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து தனித்தனியே நாங்க வேலை போயிருந்தா கூட நாங்க இதுல வர்ற அமௌண்டோட நாங்க கூட தான் வாங்குவோம். நாங்க 2 பேருமே டிகிரி முடிச்சிருக்கோம், வாங்க தான் செய்வோம். ஆனா எங்களுக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கனால இதுல வர்றதை நாங்க வச்சுக்கிட்டு நாங்க எங்க லைஃப் எங்களுக்கு இது போதும், எங்க தேவைக்கு எங்க இதுக்கு இது போதும். அதனால எங்க தேவை அப்படின்னா நாங்க நல்லா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. இதை வச்சு நாங்க குடும்பத்தை நாங்க ரன் பண்ணிடலாம். ஸோ பேசுறவங்க நீங்க பேசிட்டே தான் இருப்பீங்க. இதுக்கு முன்னால அப்படி இல்லை. இப்போ இந்த பிரெக்னன்சி டைம்ல உங்க கேரிங்கா கூட இருக்கலாம். அது ஒரு சாஃப்ட் கார்னர்ல நீங்க சொன்னா பரவாயில்ல. நீங்க ரொம்ப வார்த்தைகள்லாம் வித்தியாசமா இருக்கா, ஸோ அதனால அதை கேட்க முடியல. இப்போ ஏன் நாங்க யூடியூப் அமௌண்ட் சேலரி எவ்வளோன்னு சொல்ல மற்ற கதையெல்லாம் பேசுறோம் அப்படின்னா, நீங்க பண்ற கமெண்ட்ஸுக்கும் இந்த இதுக்கும் கரெக்டா சிங்க் ஆகுறதுனால தான் சரி இது ஒரு கான்செப்டா எடுத்து நம்ம பேசிடுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இது யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. நீங்க பேசுறீங்கனால நாங்க உங்களை பேசணும் அப்படின்னு இல்லை, நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ இனியாட்டு புரிஞ்சுக்கோங்க, எங்கள் அவ்வளோவெல்லாம் இன்கம் வரலைங்க. உண்மையாக 25,000 தான் வருது. அப்புறம் என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம், அக்காவுக்கு வருகிற 27ஆம் தேதி அன்று பிறந்த நாள் விழா. ஸோ எல்லாரும் அட்வான்ஸ் விஷ் பண்ணிடுங்க. ஏன்னா நான் அவளுக்கு இன்ன வரைக்கும் விஷ் பண்ணவே இல்லை. எப்பவோ ஒரு நாள் 10 செப்டம்பர் 10 என்னமோ விஷ் பண்ணேன். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. இல்ல 1ஆம் தேதி விஷ் பண்ணா. 1ஆம் தேதி கரெக்ட்டா விஷ் பண்ணேன். செப்டம்பர் வரைக்கும் விஷ் பண்ணவே இல்லை. அதுவும் சண்டை போட்டுட்டு சால்வ் பண்ணணுமே சொல்லிட்டு சும்மா ஒரு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அவ்வளவுதான். ஸோ நீங்களும் மறக்காம விஷ் பண்ணிருங்க. அப்புறம் இதுக்கு அடுத்த வீடியோ என்ன வரும் அப்படின்னா, இவளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நாளைக்கு போறோம். அந்த ஷாப்பிங் அது நீங்க என்ன ட்ரெஸ் அவளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த ட்ரெஸ் ஏன்னா சாரி நான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருந்தேங்க. எனக்கு ஆரி ஒர்க் போடணும். ஆனா 4 days தான் டைம் இருக்குது. ஏன்னா இவங்க கடைசி நேரத்துல தான் எனக்கு ட்ரெஸ்ஸே எடுத்து தராங்க. ஸோ அதனால அதுக்கு டைம் கிடையாது. 25ஆம் தேதி எங்க அப்பாவுக்கு பிறந்தநாள் வருது. எங்க அப்பா ஸோ அன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கஷ்டப்பட்டவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு இருக்கோம். அந்த கோயிலெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்கல்ல, அந்த இதை நாங்க கண்டிப்பா நாங்க வீடியோ எடுத்து போட தான் செய்வேன். ஏன்னா அப்போ நாங்க சொன்னாலும் நீங்க யாரும் நம்புறது கிடையாது. சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்புறக்காண்டியே நாங்க வீடியோ எடுத்து போட வேண்டியதா இருக்கு. என்ன செய்யன்னு தெரியல. அவங்க அது எங்க அப்பா இருந்தாங்கன்னா எங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுவோமோ அதே மற்ற ஆளுக்கு பண்ண போறோம். ஆமா. ஸோ அது ஒரு லாங் வீடியோ கண்டிப்பா கண்டிப்பா அது வெயிட் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட பிறந்தநாள் வீடியோ பார்ப்பீங்க. அதுவுமே நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல அப்படியே எல்லாரும் மாதிரி அப்படி கிராண்டா அப்படி இப்படின்லாம் ஒண்ணுமே வைக்காதீங்க. நார்மலா ஒரு கேக் கட்டிங் பண்ணுறது. ஒரு கேக் இல்ல வார்த்தைக்காச்சும் சொல்றானா நல்ல. நம்ம பணக்காரங்க ரொம்ப கோடி கோடியே நாங்க யூடியூப்ல சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அப்போ நான் உனக்கு ஒரு ஆடி கார் BMW கார் உனக்கு நான் வாங்கி தரலான்னு இருக்கேன். பிறந்தநாள் கிஃப்ட்டுக்கு நான் அதான் பண்ண போறாங்க. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க அவளுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு. சரி வளவளன்னு பேச விரும்பல, ஏன்னா எனக்கு ஃபுல் வீடியோ பேசியிருக்கோம். தண்ணி குடிக்கணும். நான் உங்கள்கிட்ட பேசி முடிச்சு நான் குடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் பேச விரும்பல, ஏன்னா நீங்க இதுக்கப்புறம் கேட்க முடியாது, உங்களால கேட்க முடியாது. வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் போயிட்டு டைம் ஆயிட்டுங்க. ஏன்னா இது போன வீடியோ நான் 12 மணிக்கு தான் ஷூட் பண்ணேன். இந்த வீடியோ மணி கரெக்டாக 12 தான் இருக்கும். வெளியே உட்காந்து அக்கா ஆத்துல அடிச்சுட்டு கூட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இது முக்கியமா கண்டிப்பா பேசணும், அதனாலதான். ஸோ இதுக்கப்புறம் யூடியூப்ல எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையா 20 இல்லை 25 இது வரைக்கும் நாங்கள் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு மானிட்டேஷன் ஆச்சு. அதுக்கு முன்னாடிலாம் மானிட்டேஷன் கிடையாது. ஜனவரியில மேரேஜ் எப்பவும் மானிட்டேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாசத்துல தான் அமௌண்ட் எடுக்க ஆரம்பிச்சோம். பிப்ரவரி இப்போ வரைக்குமே எங்களுக்கு ஒரு 13K தாண்டவே இல்லை. அவ்வளோதான் லாஸ்ட் 30 அவ்வளோதான். இவ்வளோதான் வரும், அதுக்கு மேலே வராது. ஸோ அந்த அளவுக்கு அப்படின்னா ரொம்ப யாரும் நினச்சிட்டு இருக்க மாட்டான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய். முக்கியமாக நான் எங்களை பிடிச்சவங்க நான் இப்படி பேசவே இல்லை. எங்களை பிடிக்காதவங்க ஒரு சிலவங்க பேசுறீங்கல்ல, அவங்களுக்காண்டி மட்டும் தான் இந்த வீடியோ. பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பாய் பாய். டாடா.